டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, கஸ்டமர் டேபிள் query ரன் பண்ணுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் போஸ்டல் கோட் அண்ட் ஸ்டேட், அதுக்கப்புறம் கஸ்டமரோட ஐடி. ஓகே, ஸோ காலம்ஸ் பார்க்கலாம். காலமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி கீ இருக்குது. ஸோ கீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த என்ன கீஸ் போட்டோமோ அந்த கீஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஓகே, இப்போ விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். இப்போது SSAS டுடோரியல்ஸில் இப்போது அதோடைய ப்ராசஸிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கா பார்த்துக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் டிப்ளாய்மெண்ட் ஃபால்ஸ் இருக்கா பார்த்துக்கோங்க. சர்வர் மோட் வந்து டிப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் ஒன்லி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை சர்வர் பார்த்தீங்கன்னா CSLF56 லாகின் SQL இருக்கு இல்லையா. ஸோ இந்த CSLF56 வந்து சர்வர் நேம், லாகின் SQL வந்து SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ அதை தான் வந்து நம்ம காப்பி பண்ணி எல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் சர்வர் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். செலக்ட் அட் சர்வர் நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சர்வரோட நேம் அண்ட் SQLோட இன்ஸ்டன்ஸ் என்னன்றது நமக்கு வந்து காமிக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில்னா அந்த சர்வரில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா சோர்ஸ். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா சோர்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் டெமோவில் உள்ளது, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போது நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CSLF56 லாகின் SQL தான் சர்வர் நேம். ஸோ அதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். CSLF56 சர்வர் நேம், லாகின் SQL வந்து SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் எடுக்கிறோம். ஓகே, இதை டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் கரண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா CSLF56 என்னோட கரண்ட் சிஸ்டம். ஸோ கரண்ட் சிஸ்டமோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். அகைன் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து sample.dsனா டேட்டா சோர்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸ் வியூ வந்து கிரியேட் பண்ணலாம். நியூ டேட்டா சோர்ஸ் வியூ கொடுத்துட்டு ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் தான் இருக்கிறேன். இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, query ரன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிடலாம். இப்போ அதோடைய ரிலேட்டட் டேபிள்ஸ் என்ன, ஜஸ்ட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ரிலேட்டட் டேபிள்ஸ்லாம் வந்துடும். கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா sample.csv வந்து நம்ம ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூ டைமென்ஷன். ரைட் கிளிக் பண்ணி நியூ டைமென்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கஸ்டமர் ஐடி அது ப்ரைமரி கீ இருக்கும். ஓகே, பேக் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் என்ன காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் தனியாக சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா கஸ்டமர் ஐடி, ஸ்டேட், போஸ்டல் கோட் அண்ட் சிட்டி, நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி, போஸ்டல் கோட், ஸ்டேட். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் டேட்டா சோர்ஸ் வியூவில். ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒன்று வரும். ஓகே, நம்ம லாகின் சர்வர் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இல்லை ஹைரார்க்கியில் கஸ்டமர் ஐடி, கஸ்டமரோட சிட்டி இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இப்போ ஸ்டேட் கொடுக்குறேன். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ MA அண்ட் NH. ஸோ அதோட ஹைரார்க்கிஸ் வந்து எப்படி கொடுக்கலான்றது பார்க்கலாம். ஸோ ஹைரார்க்கியில் ஃபஸ்ட் நான் சிட்டி வந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஹைரார்க்கி அண்ட் ஹைரார்க்கி 1. ஸோ 2 ஹைரார்க்கி வந்து நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசரில் போகிறேன். இப்போ அந்த ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ரீகனெக்ட் கொடுத்துருங்க. ஓகே,
ஏன்னா இப்போ எதுவுமே வராது. ஓகே, இப்போது ப்ராசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். இப்போ ப்ராசஸிங் டைமென்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு, ப்ராசஸ் சக்சீட் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அகைன் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஐராக்கிலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ரீகனெக்ட் கொடுத்துருங்க. ரீகனெக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஐராக்கி புதுசாக க்ரியேட் பண்ணல ஐராக்கி அண்ட் ஐராக்கி ஒன் அது வந்து நமக்கு டிஸ்பிளேல காமிக்குதா? ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.